எல்லாருக்கும் வணக்கங்க. பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அந்த அடிப்படையில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ராசி ஒன்றா இருந்தாலும் அந்த ராசியில் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோசனை, ஒவ்வொரு விதமான தொழில், ஒவ்வொரு விதமான சிந்தனைகள். அப்போது ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வந்துருமா? கண்டிப்பாக வராது. ஒரு பிரசவத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கப்படக்கூடிய 2 பிள்ளைகள் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம், சிந்தனை, செயல், புத்தி எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொது பலன் அப்படின்றது கோச்சார பலன், கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழல், கிரகங்கள் ஏறி இருக்கிற சாரத்தை வச்சு தான் கோச்சார பலன்கள் சொல்கிறோம், நான் உள்பட எல்லா ஜோதிடர்களும். இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது, உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்ட்டு தயவு செய்து ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கிரக அமைப்புகள் ரிஷபராசிக்கு பல விதத்தில் சாதகமாக இருக்க போகுது, நல்ல அனுகூலங்களாக இருக்க போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாத காலமாக ரிஷபராசியில் குரு பகவான் இருக்க தான் செய்கிறாரு, ஜென்ம குரு. பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த 7-8 மாத காலமாக ஜென்ம குரு வந்ததிலிருந்து பாரப்பா இன்னும் ஒரு பகரக்கேளு பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது கூரப்பா கோதண்டபாணி வீரன் கோற்றவனை குடியேறி போக செய்தார், ஜாதகனுக்கு வேதமித்த சிவசிவா செம்பொண்ணு நாசமாகன்ட்டு புலிப்பாணி சித்தரையா சொன்னார். அந்த மாதிரி உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லைங்க, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் படித்த படிப்புக்கு உண்டான தொழில் இது கிடையாது, என்னுடைய திறமைக்கு உண்டான தொழில் இது கிடையாதுன்னு சங்கடப்பட்டு இருக்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே இந்த தருணம் நல்லா இருக்கும். எந்த அடிப்படையில் சார்? இதுக்கு முன்னாடியும் குரு ஜென்மத்தில் தான் சார் இருந்தார், இன்றைக்கும் ஜென்மத்தில் தான் சார் இருக்கிறாரு, என்ன சார் வித்தியாசம்? கேள்வி வருமா வராதா? ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற போகிறாருங்க. வக்கரமாக இருந்தவர் வக்கர நிவர்த்தி பெற போகிறாரு. இது ஒரு காரணம். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 47 டிகிரியில் தான் குரு பகவான் வக்கர நிவர்த்தி. ரிஷபராசிக்கு குரு பகவானை நாம் ஏன் அதிகப்படுத்தி பேசுகிறோம், முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம்னா, ரிஷபராசியில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. அப்போ குருவும் சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை. மீண்டும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்போ அமையும்னா 12 வருஷம் கழித்து தானங்க வரும். எல்லாருக்கும் தெரியும் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் மிகப்பெரிய ஒரு பகை இருக்குது அப்படின்றது. அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் கிரக பரிவர்த்தனை. தீராத திருமண தடைகள் தீரும், நாள்பட்ட வியாதிகள் சரியாகும், நாள்பட்ட புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் பிரமாதமாக இருக்குது. 5வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் இருப்பார். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் புத்திரஸ்தானன்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டையும் பார்ப்பார், புத்திரஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகுவுடன் சேர்ந்து புரட்டாதி நட்சத்திரம் குபேரர் அவதரித்த நட்சத்திரம் 4வது பாதத்தில் 333 டிகிரியிலிருந்து உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழல் புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான மிக சிறந்த ஒரு சூழல். இந்த காலகட்டங்களால் திருமண தடைகள் நீங்கிறதுக்கும், திருமணமாகி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிற தம்பதிகள் இணைகிறதுக்கும், பிரிஞ்சு போன காதலர்கள் மீண்டும் இணைகிறதுக்கும், தீராத திருமண தடைகள் நாகதோஷத்தால், செவ்வாய் தோஷத்தால், தாரதோஷத்தால், யாரோ எதுதோ தோஷங்கள் சொல்கிறாங்க சார், கேட்காத ஜோசியம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, செய்யாத பரிகாரங்கள் கிடையாது, இது வரைக்கும் நான் ஒத்தையாக தான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், என் ஜாதகத்தில் சம்சாரி ஆகக்கூடிய யோகம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல,
காலம்புற நான் சன்னியாசியாகவே இருந்து போயிடுவேனான்ற பயம் இருக்குது. இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுதுங்க. திருமணம் ஆயிட்டு மறுமணத்துக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு 100% மன நிறைவாக மறுமணம் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். அதுபோக புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடை, பார்க்காத வைத்தியம் இல்லை சார், போகாத கோவில் குளம் இல்லை சார், யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், ஆரம்பித்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறோம் சார், சன்னியாசியாக இருந்தேன், சம்சாரின்ற பட்டம் கொடுத்தது இந்த பிரபஞ்சம், சம்சாரியானா இருக்கிறனுங்க, தாய் தந்தைன்ற பட்டம் எனக்கு வரலைங்க அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் 100% தாய் தந்தைன்ற பட்டம் வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். ரிஷபராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் புதன். தனஸ்தானாதிபதி 9வது பாவகத்தில் சுபஸ்தானாதிபதியோட சேர்றது மிகப்பெரிய நல்ல விஷயங்க. புதனாதித்ய யோகம். தனஸ்தானாதிபதி புதன், சுபஸ்தானாதிபதி சூரியன், ரிஷபராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய மகரத்தில் புதனாதித்ய யோகமாக இருந்து ரிஷபராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்குறாங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்க போகுதுங்க. படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லைங்க, என் திறமைக்குண்டான வளர்ச்சி இல்லைங்க, இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு படிப்புக்குண்டான உத்தியோகம், வெளியூர் வெளிநாடு பயணம், உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி, இந்த மாதிரி பலவிதமான நல்ல அனுகூலங்களை தரக்கூடிய தருணம் தான் வரக்கூடிய பிப்ரவரி மாதம். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழல் பிரமாதமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு 12ஆம் தேதி. அப்போ பல விதத்தில் யோகமான தருணம். சொந்தமாக மண்ணு மனம் வாங்க முடியலையே, நமக்குன்னு ஒரு நிலை இல்லையேன்ற ஆதங்கப்பட்டு இருக்கிற ரிஷபராசி நண்பர்களாக இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளே மனக்கோட்டை கட்டுவோம் பாருங்க. நெசத்தில் கோட்டை கட்ட முடியுதே இல்லையோ, மனசுக்குள்ளார மனக்கோட்டை நிறைய பேர் கட்ட தான் செய்கிறோம். அப்போது மனசுக்குள்ளே இருக்கிற மனக்கோட்டை எல்லாமே நெசத்தில் கட்டக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகுது வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில். செவ்வாவுடைய அமைப்பு புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இருந்து உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தையும் பார்க்கக்கூடிய சூழல் பிரமாதமாக இருக்கு. இந்த வகையில் மண்ணு மனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாய ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படுத்த போகுது. சார் கையில் 4 காசு இல்லையா சார், நீங்கள் பாட்டில் வந்து மண்ணு மனம் வாங்கி போடணும்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? மண்ணு மனம் வாங்கினவங்களெல்லாம் ஒரு முறை கேட்டு பாருங்க, எம்புட்டு காசு பணம் வச்சுக்கிட்டு இது நீங்கள் செஞ்சீங்கன்ட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரே கேள்வி, ஒரே பதில், கேள்வி இல்லை பதில், நான் எங்கெங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தது, சின்னதாக வந்து ஒரு 10க்கு 10 ரூம்பு போடலாம்னு இருந்தனுங்க, கடைசியில் 20 சதுரத்தில் செஞ்சு விட்டனுங்க, 2 லட்சம் ரூபாய் வச்சு நான் ஆரம்பிச்சேனுங்க, 25 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சுங்க, ஒரே 1 லட்சம் ரூபாய் கையில் இருந்ததுங்க, ஒரு இடம் வாங்கலான்னு போனனுங்க, அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கிற இடத்துல ஏதாவது இடம் வாங்கலான்னு போனனுங்க, 30 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சுங்கன்னு சொல்லக்கூடிய சூழலை தான் இருக்கும். நீங்கள் யார் வேணாலும் கேட்டு பாருங்கள். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய யோகத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேனுங்க, இந்த பிரபஞ்சம் நமக்கு யோகத்தை கொடுக்குதுன்னா அதுக்கான முயற்சி நம்ம செய்யணுங்க. முயற்சி செஞ்சவங்களுக்கே வழி இல்லை. ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓடுறாங்கன்னா ஓட்டப்பந்தயத்தில் 10 பிள்ளைகள் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது, பாக்கி 9 பிள்ளை பெண்ணுக்கு தான் நிற்கிது. அப்போ 10 பேரும் முயற்சி பண்ணுறோம், முயற்சி மட்டும் இருந்தால் காணாது, முயற்சியோட நேர காலங்களும் அனுகூலங்களும் சரியாக இருந்தால் தான் நம்மளால் சாதிக்க முடியும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கக்கூடிய தருணம். முயற்சின்ற விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்க, முயற்சின்ற விதையை நீங்கள் விதைத்து பாருங்க, வளர்ச்சின்ற விருட்சம் வந்து சேரும். இன்னைக்கு
பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றிலிருந்து தானங்க மேலே வந்திருப்பாங்க. தாத்தனால் மேலே வந்தேன், தகப்பனால் மேலே வந்தேன்னு சொல்கிறவங்கெல்லாம் கம்மி தானுங்க. தானாக கை ஊனி கரணம் போட்டு மேலுக்கு வந்தவங்க தானுங்க அதிகமாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கான வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் இதுதான். ஆசை இருக்குது, ஆதங்கம் இருக்குது, சம்பாதிக்கணுன்றது இல்லை சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்குதுன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இல்லைங்க கடக்கட்டுங்க அப்படின்னா அது உங்களுடைய சொந்த சௌரியங்க. ஆனால் நேர காலங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குன்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.